ஒரு மாதத்திற்கு மேலாக அமெரிக்காவும் இஸ்ரேலும் மாறி மாறி குண்டுமழை பொழிந்தும் அசைக்க முடியாத சக்தியாக நிலைத்து நிற்கிறது ஈரானின் ரகசிய ஏவுகணை நகரம். அமெரிக்காவையே திக்குமுக்காடச் செய்த ஈரானின் இந்த அசாத்திய ஏவுகணை நகரத்தின் பின்னணி என்ன? ஈரானின் ஏவுகணை நகரம் என்று அழைக்கப்படும் யஸித் நகரம் மீது போர் தொடங்கியது முதலே அமெரிக்கா தாக்குதல் தொடுத்திருக்கிறது. ஈரானின் ஏவுகணை தளங்கள் மற்றும் நிலத்தடி மையங்களை அடியோடு தரைமட்டமாக்கவும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மிரட்டல் விடுத்திருந்தார். ஆனால் 40 நாட்களாக நீடித்த மோதலிலும் ஈரானின் ஏவுகணை நகரத்தை அமெரிக்காவால் அழிக்க முடியவில்லை என பிரிட்டனை தளமாக கொண்டு இயங்கும் பினான்சியல் டைம்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. பார்ப்பதற்கு ஒரு மலைப்பகுதியாக தெரிந்தாலும் நிலத்தடியில் ஒரு பலம் வாய்ந்த கோட்டையை கட்டமைத்திருக்கிறது ஈரான். இந்த ஏவுகணை வளாகங்கள் கிரானைட் மலைகளுக்கு அடியில் சுமார் 500 மீட்டர் ஆழத்தில் மிக பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுள்ளன. அமெரிக்காவின் சக்தி வாய்ந்த பங்கர் பஸ்டர் குண்டுகளால் கூட இந்த நிலத்தடி அமைப்புகளை ஒன்றும் செய்ய முடியவில்லை என பினான்சியல் டைம்ஸ் குறிப்பிட்டுள்ளது. குண்டுவீச்சில் சுரங்கப்பாதைகளின் வாசல்கள் சேதமடைந்தாலும் ஈரான் சில மணி நேரங்களிலேயே அவற்றை சரி செய்து மீண்டும் அதே இடத்திலிருந்து ஏவுகணைகளை ஏவி பதிலடி கொடுத்ததாக கூறப்படுகிறது. இவ்வளவு பெரிய தொடர் தாக்குதல்களுக்கு பிறகும் ஈரான் வசம் சக்தி வாய்ந்த ஏவுகணைகளும் மொபைல் லான்ச்சர்களும் இன்னமும் எஞ்சியிருப்பதாக அமெரிக்க உளவுத்துறை மதிப்பிட்டுள்ளது. இந்த நிலத்தடி ஏவுகணை அமைப்பு எதிர்காலத்தில் புதிய மோதல் வெடித்தாலும் அதையும் சமாளிக்கும் திறனை ஈரானுக்கு வழங்கியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது.